Lexco Holidays and Manju Group presents Behind Notes Ghana Vinod Fans Festival, powered by Naturals, world's fastest growing salon chain. Karthipuram, Coimbator's 200-acre Dream Township premium plots. Social Eagle, AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform. Arabian Gardens Seafood Restaurant, Air Fiber Wi-Fi, Velamal Nexus. நம்ம பிஆர்லாம் வைக்கலப்பா, நம்மளுக்கு பிஆர்லாம் இல்லை, இதுதான் பிஆர். ஆனால் அவசரப்பட்டு பொட்டியே தூக்கிட்டீங்களேயா. பெட்டி எடுத்துட்டேன். எனக்கு வெளியே என்ன நடக்குதுன்னு தெரியல. குவாரண்டைன் மாதிரி ஒரு ரூமில் போட்டாங்க. அங்கே நான் படுத்துட்டு இருக்கும் போது எனக்கு செம்ம அழையாக வருது. ரொம்ப ரொம்ப அழுதுட்டுருக்கேன். என்னடா நம்ம தப்பு பண்ணிட்டோமா, கரெக்டாக பண்ணோமான்னு. மறுநாள் கழித்த பிறகு என்னுடைய ஒய்ஃபுக்கிட்டேருந்து எனக்கு ஒரு ஃபோன் வருது. டைட்டில் வின்னர் கானா வினோத், இன்னொன்று மக்கள் மனசை வென்ற கானா வினோத். இந்த 2 டைட்டில் உங்களுக்கு எந்த டைட்டில் ஓகே? இப்போ நீங்களே போட்டுங்க பேட்டலு. எனக்கு மக்கள் கொடுத்துட்டாங்க டைட்டிலு. இல்லை, ஒரு நபரோட எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பே வானாமா. தர்பீஸா ஏற்கனவே சளி பிடிச்சிருக்குதுப்பா, வானாப்பா தர்பீஸ். அவரை வச்சு நான் ஃபேமஸ் ஆகிறேன்ட்டார் சார். அம்மா அரோராவில் தான் நீங்கள் வெளியில் போனீங்கன்னு ஒரு சைடு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது. அரோராவை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? கட்டி பிடிச்சி அழுதாங்க. அரோரா, நீ எதுக்கு அழுவுறியா, இல்லை 18 லட்ச ரூபாய் நான் எத்தனை போயிட்டேன்னு அழுவுறியான்னு கேட்டேன். டைட்டில் வினராக திவ்யா கணேஷ் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கு, என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நல்ல கவுண்டர் வினோத்னு சொன்னாங்க சேனலு. சோத்த துண்டு தூங்கி வந்துட்டாங்க ஃபைனல்ன்ட்டு. அதில் அந்த 18 லட்சம் நீங்கள் சொன்ன மாதிரி பெரிய காசு தான் இல்லையா? அந்த காசு கைக்கு வந்தோடனே ஃபஸ்ட்டு பண்ணக்கூடிய விஷயம் என்ன பிளான் வச்சுருக்கீங்க? பீத்தெல்லவை தாக்கிகம் செல்லா சாங்காக்கும் பல்பொடி. யாரு அண்ணாத்த யாரு ஆடியன்ஸ் தாண்டா எனக்கு சூப்பர் ஸ்டாரு. Lexco Holidays மற்றும் Manju Group presents Behind Notes Ghana Vinod Fans Festival, powered by Naturals, world's fastest growing salon chain, மற்றும் Karthipuram, Coimbator's 200-acre Dream Township premium plots. Social Eagle, AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform, Arabian Gardens Seafood Restaurant, Air Fiber Wi-Fi மற்றும் Velamal Nexus. எல்லாரோட சார்பாவும் எத்தனையோ சீசன் நம்ம பார்த்துருக்கோம், என்ஜாய் பண்ணியிருக்கோம். பட் இந்த சீசன் உண்மையாகவே சொல்கிறேன், ஆத்மார்த்தமாக சொல்கிறேன், ஏண்டா இந்த சீசன் பார்க்கணும்னு நினச்ச ஒரு டைமில் கானா வினோத்காகவே நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சாங்க. எல்லாத்துக்கும் அவங்க தான் காரணம். நான்லாம் ஒன்றுமே இல்லை. அவங்க இல்லைன்னா இந்த இடத்துல நான் இல்லை. நம்ம பிஆர்லாம் வைக்கலப்பா, நம்மளுக்கு பிஆர்லாம் இல்லை, இதுதான் பிஆர். ஆனால் அவசரப்பட்டு பொட்டியே தூக்கிட்டீங்களேயா. எங்கள் வீட்டில் 2 பீரோ இருக்குது, பெட்டி இல்லை, அதனால பெட்டி எத்தனை வந்துட்டேன். உங்க எல்லாருக்கும் ஓகேவா ஒரு பெட்டி எடுத்தது? இல்லை, என்னுடைய கஷ்டம். நான் ஒரு நார்மல் ஃபேமிலியிலேருந்து எனக்கு அது பெரிய பணமாக தெரிஞ்சுது. நான் பெட்டி எடுத்ததுக்கு உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ஓகேவா? அதை வேற நீங்கள் பாடலன்னு மிகப்பெரிய ஸ்டார் வேற உள்ளே வந்து அதை சொன்னார். அதனால் இப்போ நம்ம பாடிடலாம். அந்த அதாவது வாட் தர்பீஸா ஏற்கனவே சளி பிடிச்சிருக்குதுப்பா, வானாப்பா தர்பீஸு. உன் கூட தான் ஃபோட்டோ பிடிச்சேன் டச்சு ஃபோனில், டச்சு பண்ணிச்சு கொடுப்பேன் அணி 3ல். தள்ளி போவாதம்மா நில்லு, நம்ம கல்யாணத்தை எங்க வச்சுக்கலாம் சொல்லு. வந்தா சோபா லட்சுமியே, நீ வந்ததால பிகைன் மூட்ஸ்ல நானும் ரஜினியே. யாரு
அண்ணாத்த யாரு யாரு ஆடியன்ஸ் தாண்டா எனக்கு சூப்பர் ஸ்டாரு. தும்மக்கா பர தும்மக் தக் தும்மக்கா பர தும்மக் தக் அப்படி இல்லம்மா தும்மது தேங்க் யூ. Oh my god, super. One more time for Gana Vinod. Thank you. Love you all, love you. உங்களுக்காக மட்டும் கானா வினோத் ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவல். ஸோ இந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பிகைன் உட்ஸுக்கு என்னுடைய சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஹோஸ்ட் என்னுடைய அன்பு சிஸ்டர் சோபா, உங்களுக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதெல்லாம் தாண்டி என்னுடைய ரத்த சொந்தம் என்னுடைய மக்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உண்மையாக உழைப்பாக நம்மளுடைய தொழிலுக்கு நம்ம உண்மையாக இருந்தால், நம்மளுடைய பாட்டுக்கு நம்ம உண்மையாக இருந்தால், என்றைக்காக இருந்தாலும் நம்ம வெளியே தெரிவோன்றதுக்கு இதுதான் ஒரு உதாரணம். ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, பிக் பாஸ்க்கு முன்னாடி நம்ம நிறைய விஷயம் இழந்திருப்போம். ஆனால் பிக் பாஸ்க்கு அப்புறமா நான் இழந்த ஒரு விஷயம் இன்னைக்கு எனக்கு கிடைச்சிருக்குங்க அப்படின்னா அது எந்த விஷயமாக இருக்கும்? பிக் பாஸ்க்கு முன்னாடி வந்து அதான் என்னுடைய அங்கீகாரம் தான். என்னுடைய அங்கீகாரம் வந்து எனக்கான நான் பட்ட கஷ்டத்துக்கு எனக்கான புகழ் வந்து எப்போவோ கிடச்சிருக்கணும். ஆனால் கிடச்சிட்ட பிறகு அது அந்த அளவுக்கு கிடைக்கல. இப்போ இந்த அளவுக்கு கிடைச்ச மாதிரி அந்த அளவுக்கு கிடைக்கல. பிக் பாஸ்க்கு அப்புறம் இந்த புகழ் எனக்கு கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இன்னைக்கு ரெண்டு விஷயம் நம்ம யோசிக்கலாம். ஒன்று டைட்டில் வின்னர் கானா வினோத், இன்னொன்று மக்கள் மனசை வென்ற கானா வினோத். இந்த ரெண்டு டைட்டில் உங்களுக்கு எந்த டைட்டில் ஓகே? இப்போ நீங்களே போட்டுங்க பேட்டலு, எனக்கு மக்கள் கொடுத்துட்டாங்க டைட்டிலு. நல்ல கவுண்டர் வினோத்னு சொன்னாங்க சேனலு. சோத்த துண்டு தூங்கி வந்து வந்துட்டாங்க ஃபைனல்ன்ட்டு. அதில் இல்லை அது நான் பண்ணலை. அந்த லிரிக்ஸில் வந்து இருந்தது, அதனால் அதை இப்போ நான் சொல்கிறேன். அப்படியே பண்ணியிருக்கீங்க. சூப்பர். அதாவது பெட்டியை எடுத்துட்டீங்க. பெட்டி எடுத்தோடனே ஃபஸ்ட்டு பாக்கியா என்ன ரியாக்ஷன் அங்கே நடந்தது அதை பற்றி சொல்லுங்களேன். பெட்டி எடுத்துட்டேன், எனக்கு வெளியே என்ன நடக்குதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து என்னை வந்து தனியாக ஒரு ரூமில் வந்து குவாரண்டைன் மாதிரி ஒரு ரூமில் போட்டாங்க. அங்கே நான் படுத்துட்டு இருக்கும்போது எனக்கு செம்ம அழையாக வருது. ரொம்ப அழுதுட்டுருக்கேன். என்னடா நம்ம தப்பு பண்ணிட்டோமா, கரெக்டாக பண்ணோமான்னு. என் ஒய்ஃப் வந்து கூட இருக்கிறவங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க ஃபோன் அட்டன் பண்ணக்கூடாது. ஏன்னா டெலிகாஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒய்ஃபுக்கு இன்ஃபார்ம் பண்ணக்கூடாதுன்ட்டு ஒரு ரூல்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் மறுநாள் கழித்த பிறகு என்னுடைய ஒய்ஃபுக்கிட்டேருந்து எனக்கு ஒரு ஃபோன் வருது. நான் ப்ரேயர் பண்ணியிருந்தேன், நீ அந்த பெட்டியை எடுக்கணும் அப்படின்னு. உண்மையிலேயே அவங்க சொன்னாங்க, அவங்க ஒரு தைரியம் கொடுத்தாங்க, நீ எதுக்கும் கவலைப்படாத. ஏன்னா நான் மனம் உடைஞ்சு அழுதுட்டு இருப்பேன்னு என் ஒய்ஃபுக்கு தெரியும். நீ எதுக்கும் கவலைப்படாத, மக்கள் கண்டிப்பாக இதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. நம்மளுடைய வறுமை அவங்களுக்கு நம்ம எடுத்து சொல்லலாம், இது நம்மளுக்கு பெரிய காசு, நீ எதுக்கும் கவலைப்படாத, தைரியமாக வீட்டுக்கு வானாங்க. சந்தோஷமாக வீட்டுக்கு போனேன். இந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பையும் நான் ரொம்ப வேல்யூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் யார்? ஹமீத். சூப்பர். அமித் வந்து ஒரு வளர்ந்த குழந்தை மாதிரி. நான் அமித் வரும்போது ஐயோ பயங்கரமாக இருக்கிறாரு இவர் வந்துட்டார்னா அவ்வளோதான் போல், பயங்கரமாக விளையாடுவாருன்னு பார்த்தா செம்ம குழந்தை, பயங்கரமான குழந்தை. உண்மையிலேயே அருமையான ஒரு மனிதர், கள்ளங்கவுடலாத ஒரு மனிதர், உள்ள ஒன்று வச்சுன்னு வெளியே பேசாத ஒரு மனிதர். என்னை பற்றி பின்னாடி இது வரைக்கும் அவர் பேசியிருக்காரா என்னன்னு தெரில. ஒரு பாடல் எனக்கு அவருக்கு என்ன பாண்டிங்கன்னா, அந்த பாட்டை நான் எழுதின அந்த பாட்டை அவர் பாடினார், டியூன் அவர் தான் போட்டார். அந்த பாட்டு மிகப்பெரிய ஹிட் ஆயிடுச்சு, ஃபைனலில் கூட அவர் பண்ணார். அதில் தான் எனக்கு அவருக்கு வந்து ஒரு பாண்டிங், நிறைய சூப்பராக பாடுவார் பாட்டு. பயங்கரமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சு. ஆனால் அதே மாதிரி இந்த ரெண்டு நபர் இல்லை ஒரு நபரோட எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பே வானாமா, இந்த சீசன் 9ஓட கடையை சாத்துற அப்படின்ற ஒரு நபர் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். ஓகேனா நாங்கள் ரெண்டாவது நபரும் கேட்குறோம். அப்படி வா, அது கேம்ங்க. அது கேமுக்கு தான். இப்போ நானும் சும்மா தான் கேட்குறேன், சும்மா கேம் தான். நம்ம ஒருத்தரை வந்து பழிக்கணும்னு நம்ம உள்ளே போகலப்பா, ஓகேவா? அப்படி சொல்லனா பூசணிக்கா ஸ்டார் அவர் சொல்லலாம். ஏன்னா அவர்கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னா என்ன? அவர் நடிப்பு பயங்கரமாக நடிப்பார், பயங்கரமாக இருக்கும். சரி, இந்த ஒரு விஷயத்துக்கு அவரை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கலாமா? அந்த மாதிரி ஒரு விஷயம்னா எந்த ஒரு விஷயத்துக்கு அவரை ஒரு விஷயமும் இல்லை, எந்த விஷயமும் இல்லை, சத்தியமாக இல்லை. ஆனால் நீங்கள் வெளியில்
வரும்பொழுது பயங்கரமாக அழுதார் அவர். கண்டிப்பாக அழுதார். அதுதான் இப்போது அவர் மனசுலேயும் ஒரு இரக்கம், அந்த அவருடைய மனசுலேயும் அதெல்லாம் இருக்குதுன்றது எனக்கு ரொம்ப, நான் அவர் போகும்போது நானும் அழுதேன், பயங்கரமாக அழுதேன். அவர் போகும்போது கூட அவர் அழுவலை, நான் போகும்போது அவர் அழுதார். இல்லை உண்மையிலேயே அவர் போகும்போது கூட எல்லாமே அழுதேன், நான் அழுதேன், அவர் அழுவே இல்லை அவர். ஆனால் நான் போகும்போது அழுதார். அது உங்களுக்கு அது உண்மையான ஒரு கண்ணீராக தான்? உண்மையான கண்ணீராக இருந்தது. நான் அங்கேயே சொன்ன கட்டி பிடிச்சி அவருக்கு முத்தம் கொடுத்தேன். உண்மையான கண்ணீராக இருந்தது. அண்ட் பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ எத்தனையோ பேர் இருக்காங்க இல்லையா? ஏன்னா சின்ஸ் நிறைய ரீல்ஸ் அவரோட வந்ததுனால தான் நான் அவரை தொடர்ந்து கேள்விகள் கேட்குறேன். இன்னும் ஒரு கேள்வி கேட்டுறேன். ஒருவேளை ஒரு நாள் அவரை வச்சு நான் ஃபேமஸ் ஆகிறேன்ட்டார் சார் அம்மா. எனக்கு அது ஓகே, 2 பேரும் சேர்ந்து ஒன்று பண்ணோம், ஜாலியாக பண்ணோம் அப்படின்னு. நீ என்னால் மட்டும்தான் நீ ஃபேமஸ் ஆகணும்னு சொல்லும் போது அப்போ என்னுடைய டேலண்ட் அங்கே எதுவுமே இல்லையா அப்படின்ற மாதிரி தான் ஒரு, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுது சொல்லுங்க. நான் இல்லைன்னா நீ இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறது நான் கூட அக்செப்ட் பண்ணிக்கினேன். வீட்டில் இருக்க யாருமே அதை அக்செப்ட் பண்ணிக்கல. நீங்கள் உள்ளே போய் விளையாடினீங்க, சூப்பராக இருந்தது. ஆனால் லாஸ்ட்டில் ஒரு அல்வா கொடுத்தீங்க பார்த்தீங்களா? அதை நினச்சி அரோரா ஒரு பக்கம் ஃபீல் பண்ண, அரோரால தான் நீங்கள் வெளியில் போனீங்கன்னு ஒரு சைடு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது. அரோராவை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அரோரா நான் உள்ளே போகும்போது கட்டி பிடிச்சி அழுதாங்க. என்னை எல்லாம் இப்போ இந்த மாதிரி உள்ளே வந்தவங்களாம் சொல்கிறாங்கன்னு ரொம்ப அழுதாங்க பாரு. அரோரா நீ எதுக்கு அழுவுறியா, இல்லை 18 லட்ச ரூபாய் நான் எத்தனை போயிட்டேன்னு அழுவுறியான்னு கேட்டேன். புரியுதா இல்லைங்களா? ஒருவேளை கையில் இருந்தது நல்ல பொண்ணு யாருமே எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு கேமுக்கு வந்திருக்காங்க. யாருமே கெட்டவங்களாம் உள்ளே வர்றதில்ல, நல்ல பொண்ணு தான் பழகிறதுலையும். அதுக்கப்புறம் அரோரா கிட்ட நிறைய இந்த பாட்டு எழுதுகிற நடுவில் ஒரு பாட்டெல்லாம் எழுத ஆரம்பித்தாங்க. அப்புறம் பார்த்தா இவ்வளோ டேலண்ட்லாம் இருக்கா அப்படின்னு நான் பார்த்தேன். ஓகே, அரோராக்காக உள்ள அழகான பாடல் பாடினீங்க. அது இப்போ எங்களுக்காக அப்படியே 2 வரிகள் எடுத்து விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அரோராக்கா வியானாக்கா கொஞ்சம் அழகா இருந்தா ஐஸ்வர்யா ராயின்னு நினைப்பாமா, அதுவா அந்த பாட்டா? அடுத்தவன் பார்த்தா ஆச்சரியப்பட்டு சிரிப்பாமா, அழகா இருந்தா ஆணவம் கொண்டு ஆடாதே, அலைகள் ஓய்வதில்லை ராதா போல ஓடாதே, ஐயோ புரிஞ்சு வாழிய மனசு, ஐயோ அந்த பாட்டாப்பா கரெக்டாக மறந்துட்டம்மா. அதாவது அவரே பேசுகிறார், அவரே எடிட் பண்ணிக்கிறார் மேடம். அங்கே எழுதி சும்மா அப்படி பாடுறது மேடம், அதனால எந்த வரிகள் தெரில மேடம். ஐயா நீங்கள் போடுறது தான் ஐயா வரி. அந்த ட்ரெஸ் ஏதோ வச்சு நீங்கள் பாடினீங்க ஒரு பாட்டு. சொல்கிற அண்டை கீஞ்சிட்டுக்குது, முட்டி ஆண்டை தேஞ்சிட்டுக்குது, மூக்கு கொஞ்சம் சாஞ்சிட்டுக்குது, மூஞ்ச பார்த்தா காஞ்சிட்டுக்குது, அண்ணன் தம்பிங்க யாருன்னா இருந்தா புத்திய சொல்லுங்கடா, பூச்சி மருந்த சோத்துல வச்சு சீக்கிரம் கொல்லுங்கடா, மூதேவி மானத்தை வாங்குறியே. அது சும்மா ஜாலியான பாட்டு. டைட்டில் வினராக திவ்யா கணேஷ் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கு, என்ன சொல்ல விரும்புகிறீங்க? கண்டிப்பாக திவ்யாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவங்களும் கஷ்டப்பட்டிருக்காங்க, அவங்களும் விளையாடி இருக்காங்க, அவங்களும் நேர்மையாக உள்ளே இருந்திருக்காங்க, அவங்களும் சண்டைகள் போட்டிருக்காங்க. எல்லாமே கண்டஸ்டன்ட் தான், எல்லாமே உழைக்கிறதுக்கு தான் உள்ளே வந்திருக்காங்க. யாருமே சாதாரணமாக உள்ளே வரல. அங்கே வந்த அத்தனை பேரும் டேலண்டானவங்க. அங்கே வந்த எல்லாருக்குமாக ஒரு கை தட்டுங்க எல்லாருக்குமே. ஏன்னா சாதாரண ஆளை உள்ளே இன்னும் எல்லாமே டேலண்டானவங்க தான். திவ்யா கணேஷுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். திவ்யா அவங்க அப்பா டைட்டில் மேடையில் என் கையை இப்படி பிடிச்சிட்டு, திவ்யா உனக்கான வெற்றி அப்படின்னு சொன்னார். உனக்கும் வெற்றி தான் அப்பா. அவர் ஏன்னா வீட்டில் வரும்போது நல்லா பேசினார், பழகிட்டார். உன்னுடைய வெற்றி என் கையை பிடிச்சி சத்தியமாக சொன்னார். எனக்கு அதுவே ரொம்ப மனசுக்கு இதுவாக இருந்தது. அவன் வாங்கினாலும் சரி, நீ வாங்கின மாதிரி தான், நீ வெற்றி பெற்ற மாதிரி தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொன்னார். அதுவே எனக்கு போதும். ஓகே, இப்போ நீங்கள் அவங்க அப்பாவே அந்த வாழ்த்து அழகாக சொன்ன பிறகு, ஆனாலும் எல்லா இடத்துலையுமே சில இடத்துல எந்த இடத்துல ஸ்ட்ராங்காக அவங்க குரலை கொடுக்கணுமோ கொடுத்துருந்தாங்களே, ரொம்ப போல்டாக இருந்தாங்க. கண்டிப்பாக எவ்வளோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது? ஓப்பனிங் போகும்போது எனக்கும் திவ்யாக்கும் ஆகாது. சண்டை மேலே சண்டை போட்டுகிட்டே இருப்போம். என்ன அவங்க குறை சொல்கிறதும், நீ பேச்சு கேட்க மாட்டேன்றதும், அவங்களும் அதை கேட்காத போவாங்க. அந்த மாதிரி 2 பேருக்குள்ளே போயிட்டே இருந்தது. ஒரு டைம் வரும்போது மற்றவங்களை விட திவ்யா எனக்கு நேர்மையாக இருந்த மாதிரி தோணுச்சு.
திவ்யா வந்து ஓரளவுக்கு மற்றவங்கள விட கொஞ்சம் பின்னாடி பேசுகிறவங்கள விட முன்னாடி நேருக்கு பேசுகிறவங்கள நம்ம நம்பிட்டு போயிடலாம். அது மாதிரி நான் திவ்யாவை பார்த்தேன். அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேர் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். எங்களை வச்சு என்னென்னமோ வெளியே போட்டு விட்டாங்க. என் ஒய்ஃபு இந்த பக்கம் தொடப்ப கட்டை வச்சு நிற்கிற மாதிரி, நானமோ இந்த பக்கம் திப்புன்னு ஓடுற மாதிரி. அவன் மிளகா சாப்பிட்டு வெளியே வந்தாங்க. நான் முன்னாடியே சாப்பிட்டு வந்துட்டேன். அந்த வலி எனக்கு தெரியும். சரி தங்கச்சி மாதிரி இப்படி நம்புற அதை போகிற வேறு மாதிரி போட்டு விட்டானுங்க. ஓகே ஃபைன். அண்ட் நான் எப்போவுமே ஒரு பிக் பாஸ் விட்டு வெளியில் போயிட்டு வரவங்கள அப்படியே பயங்கரமாக பார்த்துட்டு வர மாதிரி ரியாக்ஷனோடு வருவாங்க. முக்கியமாக ஆதிரை வந்து வெளியில் வந்தோன்னையும் ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க இல்லையா பிக் பாஸ்க்கு, அந்த டைமில் அவங்க சொன்ன விஷயங்களாக இருக்கட்டும், அவங்க பண்ண விஷயங்களாக இருக்கட்டும், உங்களுக்கு என்ன தோணுச்சு அந்த டைமில்? புள்ளிப்பே ஒன்றும் இல்லை பிரதர் சாரி மேடம் சாரி மேடம். நான் ஒன்றுமே சொல்லுங்க. இல்லை அவங்க சொன்னா நீங்களும் சொன்னீங்க. அந்த ரீஎன்ட்ரியாக ஒரு விஷயம் வராங்க இல்லையா, அப்போ உங்களுக்கு என்ன தோணுச்சு? அதாங்க என்ன சொன்னா ஒரு பாட்டு கூட என்னையே கலாய்க்கிறீங்களா? இல்லைங்க, அவங்க வந்தோடனே ஒரு பாட்டு கூட நான் பாடியிருப்பேன். அந்த ஒயில்ட் கார்டில் வந்தாங்கல்ல, ஆமாம், அந்த பாட்டு கூட பாடி கலாச்சிருப்பேன். ஆனால் நீங்கள் வந்து எலிமினேட் ஆகிட்டு உள்ளே வந்துட்ட பிறகு அவங்க என்ன நினச்சாங்கன்னா, இவரை டார்கெட், எனக்கு வெளியே நடக்கிறது தெரியாது, நம்மளுக்கு ஏதோ மக்களுடைய சப்போர்ட் கொஞ்சம் இருக்குன்னு தெரியாத இவரை நம்ம டார்கெட் பண்ணி இது பண்ணால் நம்மளுக்கு நல்ல பேர் வரும். அவங்க போய் சண்டை போடுறவங்க கிட்ட போய் சண்டை போடணும். நான் ஏதோ காமெடி பண்ணின்னு மக்களை மகிழ் வச்சுன்னுக்கிறேன். என்கிட்ட வந்து உன்னை எக்ஸ்போஸ் பண்ணுறேன்னுங்கிறாங்க. அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க வந்து என்னுடைய ஒரு தங்கச்சியாக மாதிரி என்கிட்ட ஜாலியாக பழக ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் ஒரு பிட்டை போட்டு பார்ப்பாங்க, வேலைக்கு ஆகலைன்னா விட்டுருவாங்க, அவ்வளோதான். அந்த 18 லட்சம் நீங்கள் சொன்ன மாதிரி பெரிய காசு தான் இல்லையா? அந்த காசு கைக்கு வந்தோடனே ஃபஸ்ட்டு பண்ணக்கூடிய விஷயம் என்ன பிளான் வச்சுருக்கீங்க? ஃபஸ்ட்டு எங்கள் அம்மாவுடைய சமாதி கட்டணும். எங்கள் அம்மாவுடைய சமாதி இருக்குல்ல, அந்த சமாதியை கட்டணும். கொஞ்சம் கட்டி ஆசையாக இருக்கு. ஆஹா. அதுக்கப்புறம் தாய்லாந்தா அதெல்லாம் அப்போது வேணாம், எவனோ ஃபேமஸ் பண்ணி விட்டுக்கிறானுங்க தாய்லாண்டுன்னு. தலைவா நம்ம அதை இதுவில் தான் தலைவா பார்த்துருக்கோம். ஐயா சூப்பர் ஐயா. ஏன் நான் இந்த கேள்வி கேட்டேன்னா, அவங்க சொன்னது தான் உண்மை. எனக்கு ஒளிவு மறைவாக பேச தெரியாது. நான் என்ன நினச்சேன்னா, அது 18 lakhs ஏதாவது ஒரு 1 lakh 2 lakhs எடுத்துகிட்டு டக்குன்னு ஃப்ளைட்டை போட்டு தாய்லாந்து போய் பட்டாயா போய், அது ஒரு காலம். அது ஒரு சீசனில் நம்ம அப்படி இருக்கிறதுனால தான் லோல் பட்டு லொங்கஞ்சு ஒழுங்காக இருக்கிறோம். எனக்கு திருப்பி இது பண்ணாங்க. ஐயா இருங்க, இப்படி நீங்கள் பால் அடிக்கூடாது ஐயா. நீங்கள் தான் அவ்வளோ சீரியஸான கேள்வியில் ஹாப்பியஸ்ட் பிளேஸ் பேங்காக் தாய்லாந்து நாங்களா ஐயா சொல்கிறோம், நீங்கள் தான் ஐயா சொன்னீங்க. இப்போவும் சொல்கிறேன், எப்போவும் சொல்வேன். ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி சொல்லுங்க, தாய்லாந்து. ஐயா why it's happiest country, tell me why you feel நிறைய happy? கோவில்கள் இருக்கு. ஓகே, தமிழர்களின் பண்பாடு நிறைய இருக்கு. நிறைய என்ன இருக்குயா? இல்லக்கா கோவில்கள் தமிழர்கள் ஆண்ட இடம். அது தமிழர்களுடைய கல்வெட்டு, தமிழர்கள் ஆண்ட இடம். நிறைய பயங்கரமான பூர்வீக பழைய கோயில்லாம் இருக்கு. ஐயா அதுக்காயா உங்களுக்கு தாய்லாந்து பிடிக்கும்? உண்மையிலேங்க இருக்குங்க. இல்ல உள்ள பாக்கியா இருக்காங்க. அவங்களுக்கு தெரியாதெல்லாம். அவங்களுக்கு ராயபுரம், வேசரபடி, புளியாந்தோப்பு, தாம்பரம், ஏன்னா அவ்வளோ வெளியே அவங்க இது பண்ணதில்லை, படித்தது இங்கேயே இருந்துட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து ஸ்ரீலங்கா அந்த மாதிரி அதனால் ஃப்ளைட்டில் போனதில்லைல்ல. இப்போதுக்கு அப்புறம் குழந்தையெல்லாம் ஃப்ளைட்டில் இட்டுன்னு போகலான்னு இருக்கேன் ஆசையா. சூப்பர் தீதெல்லவை தாக்கிகம் செல்ல ஸ்ட்ராங்காக்கும் பல்பொடி. Behind Woods Ghana Vinod Fans Festival title sponsor Let's Go Holidays Travel Beyond Boundaries மற்றும் Manju Groups presents Luxury X Grandier Bungalows near Pundamalli. 3 BHK to 5 BHK starts from ₹75 lakhs. Powered by sponsor Naturals, world's fastest growing saloon chain, Karthipuram 200 acres township in Coimbatore, ready to construct premium villa plots and commercial plots with world-class infrastructure. Social Eagle AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform.
Arabian Garden Seafood Restaurant, ever fresh and ever delicious seafood dishes. இப்போது தமிழகம் எங்கும் Air Fiber Wi-Fi all in one plans Wi-Fi plus OTT plus IPTV. Pay 6, get 6 months free. மற்றும் வேலம்மாள் Nexus dedicated to excellence. Lexco Holidays and Manju Group presents Behind Notes Ghana Vinod Fans Festival, powered by Naturals, world's fastest growing salon chain. Karthipuram, Coimbator's 200-acre Dream Township premium plots. Social Eagle, AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform. Arabian Garden Seafood Restaurant, Air Fiber Wi-Fi, Velmal Nexus.